மாமா ப்ளீஸ்மா, நானும் வரேன் மாமா ப்ளீஸ்மா. டேய் சொன்னா கேட்க மாட்டியா? டேய் என்னடா உள்ள ஆள் இருக்காங்க? தெரியலையே, இரு பாஸ்ட் கேட்குறேன். ஹலோ பாஸ், நம்ம கிட்னாப் பண்ண வந்த வீட்டில் ஆள் இருக்காங்க பாஸ். முண்டோ இப்போ இதுக்கு நாங்க போனீங்க? பாஸ் நீங்க தானே 10 மணிக்கு போக சொன்னீங்க, நாங்க 9:55 வந்துட்டோம் பாஸ். நான் நைட்டு 10 மணிக்கு போக சொன்னேன். டேய் டைம் கூட ஒழுங்கமா கேட்க மாட்டியா? சாரி பாஸ், இப்போ என்ன பாஸ் பண்றது? கொஞ்ச நேரத்துல அவங்களே கிளம்பிடுவாங்க. 2 பேரும் போய் எங்காவது ஒளிஞ்சுக்குங்க. முக்கியமான விஷயம், அந்த 3 பசங்கள்ல ஒருத்தனாவது நம்ம கஸ்டடியில் இருக்கணும். ஓகே பாஸ், போய் ஒளிஞ்சுக்கோ. உனக்கு எக்ஸாம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இங்க விட்டுட்டு போறோம். டேய் ஏற்கனவே மார்க் பூரா கம்மியாகிட்டு இருக்க, பேசா கம்முனு உட்காந்து படுறா. சாயங்காலம் வேதவழின்னு ஒரு ஆண்டி வருவாங்க. அவங்க உனக்கு சமைச்சு கொடுத்துட்டு உன்னை பார்த்துப்பாங்க. அவங்க சொல்ற பேச்சு கேட்டு பேசாம இருக்கணும், புரியுதா? இன்னைக்கு ஒரு நைட் தான்டா, நாளைக்கு நைட் பெங்களூர் திரும்பி வந்துருவோம். சரி வா, அந்த கதவை சாத்திக்க. சரிம்மா. டேய் அவங்க போய் ஸ்ப்ரேவை போடுறான். போ. இவளை மட்டும் நம்ம கிட்னாப் பண்ணிட்டோம். பாஸ் கிட்ட லம்ப் அமௌண்ட் வாங்கி பேங்காக் போயிட வேண்டியதா. பேபி அங்கதானே கல்யாணம். சரி சரி வா தூக்கலாம். நம்ம இன்னைக்கு கண்டிப்பா தேட்டர் போறோம். பாத்தியா வரணும், நம்மள வர சொல்லிட்டு எப்படி தூங்கிட்டு இருக்கானே. அதானே. ஆமா, வீட்டுல இவ்வளோட இருக்கும் போது இங்க வந்து படுத்துட்டு இருக்கிறான். அவனுக்கு என்ன பிரச்சனையோ? டேய் மானஸ் எந்திரிடா. டேய் மானஸ் எந்திரிடா. டேய் மானஸ் நாங்க மண்டைய எந்திரடா. டேய் இது சரிப்பட்டு வராது. என்ன வராதுன்னு போறா? டேய் மானஸ் எந்திரடா. டேய் மானஸ் எந்திரிடா. இப்படிலாம் ஊத்துனா எப்படி? ஏண்டா தண்ணியை தூத்துனாதான் எந்திரிப்பியா? என்னையிட்ட பின்னாடி ஸ்ப்ரே வச்சிருச்சீங்க. என்னடா வளர்ற? தூக்கத்துல கனவு ஏதாவது கண்டையா? தூக்கமா? நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமா, என்னை யாரும் பின்னாடி பிடிச்சி ஸ்ப்ரே வச்சு அடிச்சாங்க. டேய் மானஸே, நீ எவ்வளோ பெரிய வெடிமன்னு எனக்கு தெரியும். தூங்குன சமாளிக்க என்னெல்லாம் சொல்ற? டேய் உண்மையாதான்டா சொல்றேன். டேய் கதை விடாதடா. அம்மா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயும் போய் ஒளிங்க. இன்னும் எல்லாரும் இறங்குறாங்க. ஐயோ, இவங்க செருப்பு என்ன பண்றது? இங்க வந்துக்கலாம்டி. என்னடி உள்ள போக முடியல? நிறைய லக்கேஜ் இருக்கு போலடி. 2 வாரம் வச்சுட்டு போயிடலாம். இது சரிப்பட்டு வராது. நம்ம வேற எங்க போய் ஒளிஞ்சிக்கலாம். வாடி. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கம்மா. டேய் எக்ஸசைஸ் அதிகாலையில் 6 மணிக்கு பண்ண வேண்டியது 10 மணிக்கு பண்ணிட்டு இருக்க.
சரி, உன் தம்பிங்க உங்க கூட தான் இருக்கணும்னு அடம் பிடிக்கிறானுங்க. நான் அவங்கள உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்க. இவங்களா? ஐயோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, வேணாம். அண்ணா நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம்ண்ணா. அண்ணாவா? அண்ணா நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேண்ணா. வி லவ் யூண்ணா. லவ் யூவா? பாருடா, உன் தம்பிங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. அவங்க பாசத்துல கொஞ்சமாவது உனக்கு இருக்காடா? அங்க என்னடா? இதுவும் எக்ஸசைஸ் தான்மா. சரி, போய் அண்ணா கூட பத்திரமா இருக்கணும், சரியா? சாயங்காலம் ஒரு ஆண்டி வருவாங்க. அவங்க வந்து உங்க 3 பேருக்கும் சமைச்சு தருவாங்க. போங்க, போய் சமத்தா இருங்க பாப்போம். டேய், தம்பியில பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்கல அதெல்லாம் பாத்துப்பான். அப்படி பாத்துக்கல நம்ம அவனை பாத்துக்கலாம். நீ வாடா ரமேஷ், போலாம். வாங்க போலாம். எதுக்குடா ஆக்டிங் போட்டீங்க? நீ எதுக்காக ஆக்டிங் போட்டியோ அதுக்காக தான் நாங்களும் ஆக்டிங் போட்டோம். புரியல. புரியல? காய்ஸ், நாளைக்கு அப்பா அம்மாவும் பிஸ்னஸ் ட்ரிப்பா பெங்களூர் போறாங்க. போனா நெக்ஸ்ட் டே நைட் தான் வருவாங்க. ஸோ நம்ம மூவி பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடலாமா? அப்புறம் அம்மா கிட்ட காலையிலே சொல்லியிருக்கலாம்ல வரலன்னு. உனக்கு தான் தெரியுமே, நம்ம எப்போ வெளில போனாலும் வழக்கமாக சாப்பிட்ற பேக்கரியில் அம்மா சாப்பிட வச்சு தான் கூப்பிட்டு போவாங்கன்னு. அதை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதான் சாப்பிட்டுட்டோம் வந்துட்டோம். எங்கடா ஃப்ரெண்ட்ஸ்லாம்? எங்கடா? டேய் சொல்றா, வெளில வாங்கடா. வாங்கடாங்க. இப்ப நான் 5 எட்டுறதுக்குள்ள எல்லாரும் வெளில வரல. 5 டேய், நீ எதுக்கு நினைச்சிக்கிற? 1. ஓ, ஜோடியா ஒளிஞ்சிருக்கீங்களோ? ஓ, அவ்வளோதானா? உன்னை யாரும் வெளியே வர சொன்னா? அவன் தானே 5 எட்டுக்குள்ள வெளியே வர சொன்னான். அது அவங்கள வர சொன்னான்டா. நீங்க 2 பேரும் யாரு? டேய் நான் சொல்ல, யாரோ என்ன பின்னாடி பிடிச்சி ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு. அது இவங்களா தான் இருக்கும். ஆமா, நாங்க தான் அது. உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரை கிட்னாப் பண்ண நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க 4 பேரும் சேஃப். உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். நான் 5 என்றக்குள்ள என் சைடு வந்து நிற்கிறவங்க சேஃப். த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். என்னடா 5க்கே வந்துட்டீங்க? இவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸா? என்னடா வேற வழி தெரியலடா மனசு. நம்ம அடுத்த கடை திட்டம் என்ன பாஸ்? என்னடா இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க? ஆமா, நம்ம எப்படி கிட்னாப் பண்ண போறோம் பாஸ்? அது சிம்பிள் தான். இதை வச்சுதான். இதை வச்சு எப்படி பாஸ்? தோ இந்த மூஞ்சில அடிச்சா இப்படியா பாஸ்? எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்கிள் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இப்பவே கால் பண்ணி வர வச்சிடலாம். போலீஸ் வந்து நம்ம பிளான் சொதப்பிடுமே. அதுவும் சரிதான். அப்போ நம்ம பிளான் படி வெளியில போலாம். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களை போலீஸ்ல மாட்டி கொடுத்துடலாம். 2 பிளானுமே சக்சஸ். இல்ல, எனக்கு இது என்னமோ சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. அதெல்லாம் சரிப்பட்டு வரும் மனசு. இல்ல, அது வந்து என்னடா வந்து பாயிண்ட்? வாடா. சரி வாங்க போலாம். டைம் ஆச்சல, வாங்க படத்தை போட்டு போறாங்க. நில்லுங்க. எல்லாரும் எங்க போறீங்க? நீங்க? நான் தான் வேதவள்ளி கண்ணு. உங்களை பாத்துக்கிறதுக்கும் சமைச்சு போறதுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அம்மா சொல்லிருப்பாங்களே. சொல்லியிருந்தாங்க. ஆமா, 3 பேர் தான் சொன்னாங்க. இங்க இத்தனை பேர் இருக்கீங்களே. இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆண்டி. நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரலையே. எல்லாரும் எங்க போறீங்க? நாங்க சும்மா வெளியே போறோம். அம்மாட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டோமே. சொல்லிட்டேன். சரி சரி, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். ஐயோ ஆண்டி,
நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். ஆமா ஆண்டி, நைட்டுக்கு தானே. நீங்க வேணா போயிட்டு ஈவினிங் வாங்கலாம். எனக்கு போயிட்டு வரவா? எங்க வீடு கிணத்து கடவுல இருக்குது கண்ணு. போயிட்டு எல்லாம் என்னால வர முடியாது. நீங்க என்கிட்ட சாவியை கொடுத்துட்டு போங்க. நீங்க போயிட்டு வர வரைக்கும் வீட்டை பத்திரமா பாத்துக்கிறேன். ஆண்டி, நாங்க வர வரைக்கும் நீங்க வீட்டு தனியாவா இருக்க போறீங்க? என் கூட வாங்களேன், ஜாலியா இருக்கும். ஐயோ நான்லாம் வரல கண்ணு. ஐயோ வாங்க ஆண்டி. வாங்க ஆண்டி, வாங்க ஆண்டி, ஆண்டி வாங்க ஆண்டி. சரி வரேன். பேபி, பியார், ஜான், லவ். இங்கதான் இருக்கேன். கிட்னாப் பண்ண வந்தவங்களை கிட்னாப் பண்ணிட்டாங்களே, ரொம்ப அசிங்கமா இருக்கு பேபி. எல்லாம் உன்னோடதான். விடக்கூடாது. தேங்க்ஸ்டா கண்ணுகளா. என் வாழ்க்கையில இதெல்லாம் அனுபவிச்சதே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இதுக்கெல்லாம் எதுக்கு ஆண்டி தேங்க்ஸ்? இல்ல இந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காகவே நைட் எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி செஞ்சு தரேன். பிரியாணியா? சூப்பர் ஆண்டி. சரி நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. நான் கடைக்கு போய் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆண்டி நானும் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. ஓகே தங்க, வா. மானஸ், வீராதிதான் உன்னை பத்தி கண்டுபிடிக்கிறான். அதுவா? நான் அப்பவே வீரா கிட்ட ஆண்டியை கடை கூட்டி போக சொன்னேன். இப்ப அதுவா நடந்துச்சு. எப்படி இருந்தாலும் அவன் கடையா அலைய வைப்பான் ஆண்டிய. அதுக்குள்ள நம்ம போலீஸ் எங்ககிட்ட அந்த கிட்னாப்ஸை புடிச்சு கொடுத்துடலாம். டேய் மானஸ், சூப்பர்ரா. சரி மானஸ், டைம் ஆச்சு, வா போலாம். இன்னைக்கு அந்த கிட்னாப்பரை சும்மாவே விடக்கூடாது. என்னை வர சொல்லிட்டு எல்லாரும் எங்க போனீங்க? உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க யாரு? என் பேர் வேதவள்ளி. உங்க அம்மா தான் உங்களை பாத்துக்கிறதுக்காக வர சொன்னாங்க. சாயங்காலம் வேதவள்ளின்னு ஒரு ஆண்டி வருவாங்க. சாயங்காலம் அப்ப அவங்க என்ன பேச ஓடிட்டாங்க. தம்பி, சாவி குடுக்குறியப்பா? ஆன்ட்டிக்கு அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். அதெல்லாம் தரமாட்டேன். தங்கம் கொடுத்தங்கம். தரமாட்டேன். என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பாத்ரூம் போத்தானே சாவி கேட்டேன். உங்க வீட்ல இருந்து நகை பணம்ல திருடுவன் சாவி கேட்டேன். கொண்டா. அதெல்லாம் தரமாட்டேன். டேய் குடுறா. ஆண்டி வேணாம் ஆண்டி. ஆண்டி வேணாம் ஆண்டி. டேய் மானஸ், நிஜமாவே அந்த ஆண்டி வீராவை கடத்திட்டு போயிட்டாங்க போலடா. எங்க தேடியும் கிடைக்கலடா. டேய், அப்ப இது கிட்னாப்பர் ஜோடி. ஆண்டி 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 எந்திரிங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி எந்திரிங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி எந்திரிங்க ஆண்டி. அப்ப சிவதாஸ் இப்படித்தான் யாராவது வந்தா என்ன எதுன்னு விசாரிக்காம பழகுவீங்களா? கரெக்ட் மாப்ள, இந்த அம்மா விசாரி. என்னது? ஆதார் கார்டு ப்ளீஸ், ஓட்டர் ஐடி கிவ் மீ. டேய், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா. வர்ணா, அந்த போலீஸ் அங்கிள் எங்க? இங்க
குமார், சப் இன்ஸ்பெக்டர் சங்கடகுமார். எது சங்கடகுமாரா? சங்கடமே எல்லாம் பேர் வச்சிருக்காங்க பத்தியா? டேய் கமெண்ட்ரா. எங்க எங்க அந்த வேதவெளி எங்க? சார் நான் தாங்க சார் வேதவள்ளி. ஓ நீ தான் அந்த கடத்தல் கிழவியா? இது இப்பவுமே மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் போன் போடுறேன். ஐயோ அங்கிள், அவங்க இல்ல, இவங்க தான் ஒரிஜினல் வேதவள்ளி. அப்ப கிட்னாப்பர் ஜோடி எங்க? அவங்கள பிடிக்க தான் உங்களை கூப்பிட்டோம். இப்போ அவங்க எங்கன்னு எங்கள்கிட்ட கேக்குறீங்க? சார் உங்களுக்கு எஸ்சியா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஆமாமா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க பேசும்போதே கண்டுபிடிச்சேன் சார். உங்களுக்கு ப்ரொமோஷனே கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஏ கேள்வி சொல்லுங்க விஜய் தேவர்கொண்டா. உன்னையா அங்கிள், அவங்க கூட சண்டை போடாம இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க அங்கிள். சரிப்பா, நாளைக்கு காலையில் உங்க அப்பா அம்மா ஸ்டேஷனுக்கு வர சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. அப்புறம் நான் பாத்துக்கிட்டேன். அப்பா அம்மாவா? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதே. இது தெரியாதா? ஆமா அங்கிள், இது அவங்க வீட்ல தெரிஞ்சா அவனுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்ல, எங்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வரும் தான் எங்க எல்லாத்து வீட்லயும் சொல்ல வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம் அங்கிள். இதெல்லாம் சரி வராதுப்பா. நாளைக்கு ஈவினிங்க்கு மேலதான் அவங்க அப்பா அம்மா வருவாங்க. அதுக்குள்ள கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் அங்கிள். அப்படி முடியலனா வேணா நம்ம அவங்க கிட்ட சொல்லிரலாம் அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். இது தப்பா? இதுக்கெல்லாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள். சரிம்மா, தம்பி 2 ஒரு போட்டோவும் அந்த கிட்னாப்பர் போட்டோ இருந்தா அதையும் கொடுங்க. தம்பிங்க போட்டோ வேணா இருக்கு, கிட்னாப்பர் போட்டோஸ் எல்லாம் இல்ல. ஏன்பா நீங்க தான் அந்த அம்மாவோட வெளியெல்லாம் சுத்தினீங்கன்னு சொன்னீங்களா? அந்த அம்மாவோட போய் ஒரு போட்டோ கூட எடுக்கலையா? நிறைய செல்ஃபி எடுத்தோம் அங்கிள். ஆனா அந்த ஆன்ட்டி எந்த போட்டோக்கு நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு எனக்கு இப்பதான் புரியுது. அவ தெளிவா தான் இருந்திருக்கா. சரிம்மா, தம்பியை போட்டோ வச்சு அந்த கிட்னாப்பரை கண்டுபிடிக்க முடியாதுன்னு பார்க்கேன். ஏன்னா இது கம்ப்ளைண்ட் இல்லாதனால நான் அன்அபிஷியலா தான் உங்களுக்கு உதவ முடியும். இன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட், அதை முடிச்சுட்டு சீக்கிரமாவே காலையில வரேன். எல்லாரும் சேர்ந்து தம்பியை கண்டுபிடிச்சிடலாம். என்ன? ஓகே, தேங்க்ஸ் அங்கிள். தம்பி கிடைச்சிருவாங்கடா மானஸ். ஆமா மானஸ், ஃபீல் பண்ணாத. அதான் போலீஸ் அங்கிள் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்கார்ல, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம் மானஸ். அவங்க இங்க இருக்கும்போது அவங்க கூட ரொம்ப சண்டை போட்டிருக்கேன், அடிச்சிருக்கேன். ஆனா இப்போ ரொம்ப மிஸ் பண்றேன். என்னால உங்க கூட ஒழுங்கா பேச கூட தோணல, டிவி பார்க்க கூட தோணல, கேம் விளையாட கூட தோணல, ஏன் சாப்பிட கூட. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்து பேசிக்கலாம் வாங்க. அடத்தீனி மாடு. எங்க வர அந்த போலீஸ் அங்கிள் இன்னும் காணோம்? இருடி வந்துருவாரு. என்ன கெட்டப் அங்கிள் இது? நான் தான் உங்கள்கிட்ட சொன்னோம்ல, உங்களுக்கு அன்அபிஷியலா தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு. அதான் இந்த ஆட்டக்காரன் கெட்டப். சூப்பர் அங்கிள். தேங்க்ஸ். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. ஒன்னும் இல்ல அங்கிள். வந்துட்டான் பார். யார் அங்கிள் இது? யாரா வேணாலும் இருக்கலாம். அதானே, யாரா வேணா இருக்கலாம், நமக்கு என்ன, வாங்க போலாம். டேய் மூந்திரி கோட்டை, ஒரு டைலாக் ரைமிங்கா பேசும்போது எப்ப பார்த்தாலும் கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க. உன்னை பிச்சு போடும் பிச்சு பாடுவா ராஸ்கல். இவன் தான் என்ற மகன் அசிஸ்டன்ட் கமிஷனர் அழகேசன். ஆக போறான். இன்னைக்கு என் பையன் தான் நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண போறான். ஏய் தம்பி, நீ என்ன பண்ற? உங்க வீட்டை சுத்தி இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து வை. அங்கிள் அப்படியே அந்த தியேட்டர் ஃபுட்டேஜும். ஆமா, அந்த தியேட்டர் ஃபுட்டேஜும் வாங்கி வை. போகும்போது கான்ஸ்டபிள் கண்ணாயிரத்தை கூட கூட்டு போ. ஆல் ஆஃப் யூ கம் ஆன். அங்கிள் நீங்க ஹெல்ப் பண்றது ஓகே, பாவம் கண் ஆபரேஷன் பண்ணா அண்ணாவே கஷ்டப்படுறீங்க. டேய் மூதேவி, கண்ணாடி கழட்டா. ஓ கண் ஆபரேஷன் பண்ணலையா? அப்ப வாங்க நாம போலாம். டேய் முட்டை பப்ஸ், ஓவரா பேசுன காத்து போடு விட்டுறேன். பட தம்பி, இந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடு. உங்களுக்கு எதுக்கு? ஏய் அதெல்லாம் கான்ஃபிடன்ஸ் இல்லையா, வெளியில சொல்ல முடியாது. எடுனா எடியா. அதே மாதிரி தான் இது கான்ஃபிடன்ஸ் இல்லையா, தர முடியாது. டேய் நான் யார் தெரியுமா? சப் இன்ஸ்பெக்டர்டா. நான் யார் தெரியுமா? கலெக்டர். எனக்கே தெரியாது. டேய் இந்த சப் இன்ஸ்பெக்டர் சங்கடகுமார் பேரை கட்டா இந்த ஊரே நடுங்குட்டா. ஓ நான் வேற ஊரியா?
ஓ இதுதான் என் ஐடி கார்டை கட்டினதான் உனக்கு. ஐயோ ஐடி கார்டை அந்த ஃபேண்ட் செட்டில் வச்சிட்டானே. ஐயா எங்கள் ஐடி கார்டெலாம் செல்லாதியா. இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு இருந்தால் கொண்டு வா, சொரண்டிடுறேன். ஏய் உன்னைய அங்கிள் அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்க. இதுதான் உன்னை வந்து வச்சுக்கிட்டேன். பாவம் போலீஸ்காரன் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்படி பைத்தியக்காரன் ஆயிட்டான் போல. என்ன அங்கிள் யார கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் காப்பி பண்ணியாச்சு. அந்த கிட்னாப்பர் மூஞ்சிலாம் பாத்தியா? அந்த கிட்னாப்பர் ஜோடி வீட்டு பின்வாசல் வழியா வந்ததுனால எந்த ஃபுட்டேஜ்லயும் அவங்க தெரியல. அப்ப அந்த கிட்னாப்பர் ஆன்ட்டி காமிக்கிறேன். என்னன்னா எதுலயுமே அவங்க மூஞ்சி தெரியல, கொடை வச்சு மறைச்சிருக்காங்க. அந்த கிட்னாப்பர் கிழவி பயங்கரமான ஆளா இருப்பா போல இருக்கே. அண்ணா தேட்டோட ஃபுட்டேஜ் போடுங்க, அதுல அவங்க கொடை யூஸ் பண்ணல. அண்ணா ஜூம் இன் பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேத்தையும் நாங்க படம் முடிஞ்சு கடைக்கு போனப்போ கடைக்கிட்ட பார்த்தேன். நானும் பார்த்திருக்கேன். இங்க பாருங்க. வீட்டு கேட் முன்னாடி இருந்திருக்காங்க, தியேட்டர்லயும் வந்திருக்காங்க, இவ கடையிலயும் பார்த்திருக்கா. நம்மள எல்லா இடத்துலயும் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா இப்பவும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்க பக்கத்துல எங்காவது தான் இருப்பாங்க. இங்கதான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் யாரு? அந்த கிட்னாப்பர் ஜோடி யாரு? அந்த ஆன்ட்டி யாரு? ஒருவேளை இவங்க எல்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? ஆமா, மோஹித் எங்க? சாப்பிடு. முடியாது. முடியாதா? பேபி எப்படி பேபி? கொரில்லா பாண்டியா கொக்கா? போன் எடுறா.
ஐயோ பாஸ். பாஸா? சொல்லுங்க பாஸ். அந்த பையனோட அப்பா அம்மாக்கு கால் பண்ணீங்களா? நேற்று இருந்து கூப்பிட்டு இருக்கேன் பாஸ், எடுக்கவே மாட்டாங்க. நாட் ரீச்சபிள்னே வருது. அவங்க வீட்டில் ஒரு ஃபோன் இருக்குல்ல, அந்த நம்பரை கேட்டு வாங்க. அதை சொல்லணும்னா என் தம்பியை எங்க கடத்தி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. தம்பியா? ஆமா பாஸ், நேத்துல இருந்து இதே சொல்லிட்டு இருக்கான். பாஸ் எங்களுக்கு தெரியாம வேற ஆளை வச்சு கடத்திருக்கீங்களா? முட்டாள், கடத்தனம் எப்படி இருப்பான்னு கேளு. அப்ப நீ ஏன் தம்பி கடத்தலனா அந்த ஆன்ட்டி யாரு? ஆன்ட்டியா? அப்ப கண்டிப்பா பாஸோட ஆளா தான் இருக்கும். யாரு கடத்திருப்பா? கண்ணு, ஆன்ட்டி உனக்காக ஐஸ்கிரீம் செஞ்சிருக்கேன், சாப்பிடு. தேங்க்யூ ஆண்டி. எப்ப ஆண்டி நம்ம வீட்டுக்கு போறோம்? ஆன்ட்டிக்கு சின்னதா ஒரு வேலை இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம். ஓகே ஆண்டி. மானஸ், இங்க டவர் இல்லப்பா, அதனாலதான் உனக்கு கால் பண்ண முடியல. இப்ப கூட வைஃபைல இருந்து தான் உனக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறோம். நீங்க 3 பேரும் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. நாங்க இன்னைக்கு நைட்டு கிளம்பி மார்னிங் அங்க வந்துருவோம். பாய். தெரியணப்பா, உங்க அப்பா அம்மா தான் காலையில் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. உங்க அப்பா அம்மா தானே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. எனக்கு நைட் டியூட்டிக்கு நேரமாச்சு, நான் கிளம்புதேன். இதோட மோஹித் வீட்ல இருந்து 3 டைம் கால் பண்ணிட்டாங்க. அவங்க வீட்ல கேட்டா நம்ம என்ன சொல்றது? மானஸ், நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துருவோன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஆமா மானஸ், இப்போ நாங்க போலனா அவங்க இங்க வந்துருவாங்க, அப்புறம் எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும். சாரி மானஸ், உன்னை தனியாக விட்டுட்டு போக கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் நாங்கள் போய் தான் ஆகணும். உன்னை காலையில் நாங்கள் மீட் பண்ணுறோம். கண்ணு, என்னைய இன்னைக்கு மதியம் வரைக்கும் தான் சமைக்க சொல்லி கேட்டாங்க. நைட்டுக்கு வேற வீட்டுக்கு போய் சமைக்கணும். நானும் கிளம்புறேங்கன்னு, நைட்டுக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன், நீ அதையே சாப்பிட்டுக்கோ. சரிங்க ஆண்டி. மானஸ், உள்ள நல்லா லாக் பண்ணிக்கோ. நாங்கள் நாளைக்கு மார்னிங் வரோம். பின் கதவை மறக்காம லாக் பண்ணிக்கோ. நாங்கள் வரோம். என்னடி இவன் திறக்கவே மாட்டேங்கிறான்? மானஸ், மானஸ், டேய் மானஸ், கதவை திறடா. டேய் மானஸ், கதவை திறடா. 2 பேரும் வாங்க. என்னடி கதவு திறந்திருக்கு? மறுபடியுமா? என்ன இவன் டெய்லி விழுந்து கிடக்குறான்? டேய் வாடி. மானஸ், டேய் மானஸ், டேய் மானஸ். டேய் எந்திரா. எந்திரிடா. மானஸ், என்னாச்சுடா? இப்ப யாரோ உன்னை இப்படி பண்ணது? அதுவா, நேத்து நீங்க போனப்போ கதவு சாத்தினல்ல, அப்போ பின் கதவையும் மறக்காம லாக் பண்ணிக்கோ. யாரு நீங்க? உடுங்க. எங்க வலிக்குதுங்க, ப்ளீஸ்ங்க உடுங்க. வலிக்குதுங்க, ப்ளீஸ்ங்க. எங்க உடுங்க. விடுறேன், ஆடாம நிக்கிறியா? ஓகே, தேங்க்யூ. இதான் நடந்துச்சு. என்னங்கடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு? இவங்க யாரா இருக்கும்? ஆமா, வந்தவங்க உன்னை எதுவும் பண்ணாம போனாங்க. அப்போ எதுக்கு வந்திருப்பாங்க? ஆமா, உங்க அப்பா அம்மா காலையிலே வரேன்னு சொன்னாங்களே, ஏன் என்ன வரல? டேய், மோஹித்தோட அப்பாடா. இப்ப நம்ம என்னடா சொல்றது?
என்னப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். ஆமா, இவர் யாரு? இவரே என் அங்கிள், என்ன பார்க்க வந்திருக்காரு. ஓ, ஆமா மோஹின்ங்க. மோஹிந்த் இவன் தம்பிங்களோட சாப்பாடு வாங்க போயிருக்கா அங்கிள். சாப்பாடு வாங்க போயிருக்கானா? காலையிலேயே சாப்பிட்டேன்ல சொன்னா. காலையிலையா? ஆமாப்பா, காலையிலேயே அவங்ககிட்ட போன்ல பேசினே. போன்லயா? ஆமாம்மா, நேற்று வீட்டுக்கு குளிக்க வந்தான்ல, அப்ப மானஸோட அம்மா அப்பா ஊர்ல இருந்து வர வரைக்கும் நான் மானஸ் கூட தான் இருப்பேன்னு சொன்னான். அதான் வீட்டுல இந்த போனை அவங்ககிட்ட கொடுத்து விட்டேன். ஓ ஆமா அங்கிள், அந்த போனா? ஆமா, நான் கேட்ட கேள்விக்கு நீங்க யாருமே பதில் சொல்லியே. நீங்களா இன்னும் சாப்பிடலையா? நாங்களே சாப்பிட்டோம் அங்கிள், இவருக்காக வாங்க போயிருக்காங்க. சரிப்பா, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். மோஹின் வந்தா என்ன மறக்காம கூப்பிட சொல்லு. சரியா? பாய் 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 சார், வரேன் சார். சரி சரி. அப்பாடா போயிட்டாரு. டேய், அவ சொன்னதை கேட்டியா? அப்ப எனக்கு உனக்கு கால் பண்ணது மோஹித். இப்போ மறுபடியும் கூப்பிடுறா. The number you are trying to call is currently switched off. என்னடா சுவிட்ச் ஆஃப்னு வருது? டேய், இப்போ என்னடா பண்றது? ஒரு நிமிஷம். நேற்றுக்கு இந்த நம்பர்ல தான் எனக்கு வாய்ஸ் காலும் வாய்ஸ் நோட்டும் வந்துச்சு. மோஹிந்தோட அப்பா நினைச்சு தான் எடுக்காம இருந்தேன். என்னடா இவ்ளோ மெசேஜ் வந்திருக்கு? டேய் மானஸ் மடையா, மாங்கா மண்டையா, வந்தேன் வையே, மூக்கு பொடி எடுத்து மூஞ்சில தேய்ச்சு விட்டுறேன். கால் பண்ணா எடுக்க மாட்டியாடா? மேல இருக்க மெசேஜ் எல்லாம் பாரு, என் போன் ஆஃப் ஆக போகுது. டேய் மானஸ், அந்த குள்ளா பசங்க இருக்க இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன்டா. கீழ அனுப்பி இருக்க லொகேஷனுக்கு சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் லொகேஷன் போலாம் வாங்க. டேய் முட்டை போண்டா, நீ சொன்ன லொகேஷன் இதுதானா? ஆமாண்டா கண்ணா பிரச்சனை. டேய், அந்த ஊதுகுத்தி வாயினும் 2 குள்ளா போட்ட பசங்க இங்க தான் இருப்பாங்க. சத்தம் போடாம போங்கடா. என்ன இந்த லொகேஷன்ல யாரையுமே காணோம்? மோஹித் எங்க? என்ன ஏதோ தெரிஞ்ச வாய்ஸா கேக்குது? ஒருவேளை மோஹித் நரபலி கொடுத்திருப்பாங்களோ? எது நரபலியா? டேய் நாரவாயா. டேய் மோஹித். டேய் ஜாரபாம்பே. நிறுத்துங்க. அவனை போட்டனா வைங்க. நேத்து கூப்பிட்டா இன்னைக்கு காலையில வந்து நிக்கிறீங்க. சாரிடா மோஹித். ஆமா, நீ எப்பறா இங்க? அதுவா, நேத்து நம்ம குள்ள பாய்ஸ துரத்திட்டு போனோம்ல, அப்போ நான் பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்தேனா, அப்போ எதர்ச்சியா பாக்குறப்போ அந்த குள்ள பாய்ஸ்ல ஒருத்தன் மட்டும் தனியா ஓடிட்டு இருந்தான். உங்க யாரையுமே காணோம், அதான் நான் அவன் பின்னாடியே துரத்திட்டு போனேன். திடீர்னு பார்த்தா ஒரு கார்க்குள்ள ஏறிட்டான். யோசிச்சேன், இவனை ஃபாலோ பண்ணிட்டு போனா நம்ம தம்பிங்களை கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சேன். பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகல. அவன் ரொம்ப நேரம் கார் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணான். அந்த கேப்ல நான் கார் டிக்கில ஏறிட்டேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, இருந்தாலும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். அதான் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணேன். இப்படி தான் இங்கே வந்தேன். அப்புறம் என்ன ஆச்சுடா? இந்த 2 பசங்க வேற யாரை கடத்திட்டு அசால்ட்டா சொல்றீங்க? இந்த லட்சத்தில் மூஞ்சி வேற காமிச்சு இருக்கீங்க. இப்ப நான் பாட்டிக்கு என்னடா பதில் சொல்றது? என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா தெரியாது. மிச்சம் இருக்கிற ஒரு பையனை வந்து கடத்திட்டு வரணும். அவங்க உன்னதான் கடத்த வராங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் தான் உனக்கு நான் அவ்வளோ தடவை காலும் மெசேஜும் பண்ணேன். நீ எடுக்கவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை. உன்னை கிட்னாப் பண்ண தான் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க, அப்பயும் அங்கே வரல. வரலன்னு நமக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை வந்திருந்தா? சிசிடிவி. முட்டா பசங்க சிசிடிவி கேமரா இருக்கு கூட தெரியாம திரும்பி முகத்தை காட்டிட்டு போறாங்க. உள்ள போனது ஓகே, வெளியே வந்தது இருக்கா பாருங்க. என்ன இப்படி ஓடி வராங்க? அப்போ உள்ள என்ன நடந்திருக்கும்?
தலை விசாரிச்சு பார்த்ததுல நமக்கு எதிராக ஒரு கேங் கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னா அது இவங்களா தான் இருக்கும். இவன் தான் ஸ்கார்பியோ. இவன் பேரு சுருளி. இவங்க கேங் பண்ணாத இல்லீகல் ஆக்டிவிட்டீஸே இல்லை. இவனுக்கு ஒரு கேங்கே இல்லை. நம்ம ஊர்ல லோக்கல் டு அப்ராட் ப்ராஜெக்ட்ஸ் முதற்கொண்டு பண்ற ஒரே கேங் இவங்க தான். லோக்கல் ப்ராஜெக்ட்ஸ் கூட உருப்படியா பண்ணாத ஒரே கேங் இவனுக்கு தான். சுருக்கமா சொல்ல போனா அவங்க டிராவல்ஸ்னா நம்ம டவுன் பஸ். நம்ம தகரடப்பானா அவனுக்கு குப்படப்பா. இவருக்கு ரைட்டு லெஃப்ட்னா அது இவங்க தான். இவன் பேரு கொரில்லா பாண்டியன், இவ பேரு மிருதுலா பாண்டியன். இவன் பேர் மோடுமுட்டி, அவன் பேர் மாடுமுட்டி. இவங்க ஒரு கப்பிள்ஸ். இவங்களுக்கு கப்பிள் கோல்ஸே எல்லா முளமரித்தனமும் பண்றதுதான். இவங்க கேங் நாசமா போனதே இவனுக்கு நல்லதான். எனக்கு தெரிஞ்சு இவங்க கேங் தான் அந்த 2 பசங்களே கடத்திருக்கணும். அந்த கடைசி பையனை கடத்தின ஆன்ட்டி இவங்க கேங்காக தான் இருக்கணும். ஏன் நம்ம பாய்ஸ் அடிச்ச அந்த பொண்ணு கூட இவங்க கேங்கா இருக்கலாம். அப்போ இப்போதைக்கு நம்ம டார்கெட் அந்த பசங்க இல்ல, இந்த டம்மி கேங் தான். இவங்களை பிடிச்சா நமக்கு அந்த பையனும் கிடைச்சிருவான். நமக்கு எல்லாமே கிடைச்சிரும். ஆயா ஆயா சோயா சோயா சோயா. டேய் உன் வீட் நம்பர் சொல்லு. 18/182. ஓகே. டேய் வீட் நம்பர்னா டோர் நம்பர் இல்ல, மொபைல் நம்பர் சொல்லு. அதை சொன்னா எனக்கு என்ன தருவீங்க? சொன்னா என்ன தருவோன்னெல்லாம் தெரியாது, ஆனா சொல்லலைன்னா என்ன பண்ணுவீங்க? பேபி நல்லா இருக்கு, அழிச்சிருங்க. கிட்னாப்பர் ஆண்டி, கிட்னாப்பர் ஜோடி, குல்லா பாய்ஸ் அண்ட் மர்ம பெண். கிட்னாப்பர் ஆண்டி, கிட்னாப்பர் ஜோடி, இவங்களை நீங்கள் மட்டும்தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் அந்த மர்ம பெண்ணை யாரும் பார்த்ததில்ல. அண்ட் இவங்களை பற்றின எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு தெரியாது. இது எங்களுக்கும் தெரியும், மேலே சொல்லு. பட் குல்லா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அவனுங்களை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். தென் அவங்களோட லொக்கேஷனும் நமக்கு தெரியும். ஸோ நம்மளோட டார்கெட் அவனுக்கு தான். ப்ரோ அவங்க டம்மி ப்ரோ. அதனால தான் அவங்க நம்ம டார்கெட்டுன்னு சொல்கிறேன். இந்த அண்ணா சொல்றது கரெக்ட் தான். நம்ம மட்டும் அவங்கள பிடிச்சிட்டோம்னா அவங்கள யாரு கடத்த சொன்னா, எதுக்காக கடத்த சொன்னா எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. கரெக்டு தான். அப்போ வாங்க நம்ம அந்த குல்லா பாய்ஸ் லொகேஷன் போகலாம். யாருடா மனஸ்? தெரியல, ஏதோ அண்ணன் நம்பர். எங்க கூட I know who you are and where you are. இதே கஸ்டமர் கேர்ப்பா. கஸ்டமர் கேரா? சரி வாங்க நாம போலாம். டேய் எதுக்கு இங்கிலீஷ்ல பேசுற? இல்ல துப்பாக்கி வில்ல ஸ்டீல ஆரம்பிக்கலான்னு பார்த்தேன். மூணு தமிழ் பேசு. மறுபடியும் கூப்பிடு. என்னடா மறுபடியும் கூப்பிடுறாங்க? என்னது மறுபடியும் கூப்பிடுறாங்களா? இங்க கொடுங்க. ஹலோ டேய் வப்பா எங்கடா? இது உங்களுக்கு கஸ்டமர் கேரா? வேற யாரா? யாரோ அங்கிள் போலடா, உங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அங்கிளா? ஹலோ அவங்க பெங்களூர் போயிருக்காங்க, வந்தக்கப்புறம் கூப்பிட சொல்றேன். பை. டே 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 வாங்க போலாம். குடுறோம். ஐயோ வேணாம் பேபி, அவங்க ஆன்ட்டின்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. வாச்சி வா. என்னடா மறுபடியும் ஃபோன் வருது? குரா. ஹலோ அண்ணா. சிவதாசு, ஏ மானசு, எப்படா இருக்க? ரொம்ப ஜாலியா இருக்கேன். டேய் முட்டாள், என்ன கடத்தி வச்சிருக்காடா, நான் எப்படிடா இருப்பேன்? சொல்றா உன்னை எங்க கடத்தி வச்சிருக்காங்க? லொகேஷன் அனுப்பிடுறேன், வரப்போது பழம் ஹார்லிக்ஸ்லாம் வாங்கிட்டு இல்லையா? டேய் என்னை கடத்தி வச்சிருக்காங்கடா, நீங்க தான்டா வந்து கண்டுபிடிக்கணும், வாங்கடா. டேய் கண்டுபிடிச்சிடும். டேய் இவங்க நம்ம தம்பியா? 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 அதான் கேட்டிருக்கேன், நில்றா. நாங்களாவது பரவாயில்ல, அவ இப்பதான்டா தானே ஆரம்பிக்கிறா. நீ கம்முனு. உங்க தம்பியை நாங்க ஒன்றும் பண்ணல. எதுவும் பண்ணக்கூடாதுன்னா எங்களுக்கு ஒரு பொருள் வேணும். அது உங்க அப்பா மட்டும் தான் இருக்கு. அது எங்களுக்கு வேணும். என்ன பொருள்? என்ன பொருள் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல முடியாது, உங்க அப்பா மட்டும் தான் சொல்லுவோம். அப்புறம் எதுக்கு எங்களுக்கு கால் பண்ண மடையா? போன வைடா, நீ வண்டி ஏறா. என்னதே? வண்டி எடுங்கன்னு சொல்லு. நீ கொஞ்சம் தொல்லை தாங்க முடியல.
என்ன பேபி முழுசா சொல்றதுக்குள்ள வச்சுட்டான். என்னடா உங்ககிட்ட எல்லாம் மாட்டிருக்கேன்னு நினைக்க போது ஒரே கேவலமா இருக்கு. இந்த துப்பு எனக்கு. நல்ல வேலை நமக்கு இல்லை. என்ன பட்டி நம்மளால ஒரு ப்ராஜெக்ட் கூட ஒழுப்படியா பண்ண முடியல. நீ இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா பண்ண முடியாது. படி அங்க பாரு. அது எப்படி படி குழந்தைய கடத்திட்டு இவ்வளவு கூலா வெளியே சுத்திட்டு இருக்காங்க? என்ன இவனை பிடிக்க போன இவனே உள்ள வந்து விழுதா? அந்த கிட்னாப்பர் ஆண்டி. டேய் மவனே அங்க போய் பாப்போம். இவனை பிடிச்சி எடுத்துட்டு வாடா. ஆமா அந்த ஆண்டி எங்க? அந்த கிட்னாப்பர் கிளவி இந்த வட்டம் தப்பிச்சிட்டாளே. அவங்க கிடைக்கலன்னா என்ன, இவங்க கிடைச்சிருக்காங்கல்ல. ஹலோ ஓ அப்படியா? இதோ ஸ்பாட்டுக்கு வரேன். என்னாச்சு அங்கிள்? உங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பரை ட்ராக் பண்ண சொன்னோம்ல, ட்ராக் பண்ணல. உங்க அப்பா அம்மா நேற்று காலையில கோயம்புத்தூர் வந்திருக்காங்க, ரிப்போர்ட் வந்திருக்கு. அப்போ அவங்க சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு தான் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க. அப்படியே வீட்டுக்கு வரல. கடைசி அவங்க ஃபோன் நம்பர் ஆக்டிவேஷன்ல இருந்த லொகேஷன் டீட்டெயில் எனக்கு அனுப்பியிருக்காங்க. அங்க போய் பார்க்கலாம். நீங்க 2 பேரையும் கஸ்டடியில் வச்சுக்கோ, கூட 2 பேரை வச்சுக்கோ. மித்த எல்லாரும் என் கூட வாங்க. என்ன அங்கிள் இப்படி இருக்கு? நீங்க இந்த லொகேஷன் தானே சொன்னீங்க, ஆனா அங்க யாரையுமே காணோம். ஒரு நிமிஷம். என்ன கார் மட்டும் நிக்குது? அப்ப அவங்க என்ன ஊருக்குள்ள போய் தான் இருக்கான்? இன்னொருக்குள்ள போய் எங்க? அவன் வர வழியில எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். பின்னாடியே துரத்திட்டு போனோம், ஆனா பிடிக்க முடியல. அவன் இல்லைன்னா என்ன, இவன் இருக்காமல, இவனை விசாரிப்போம். சொல்லு, எதுக்காக இந்த 3 பசங்களையும் கிட்னாப் பண்ண வந்தீங்க? உங்ககிட்ட யார் கடத்த சொன்னா? 1 மாசத்துக்கு முன்னாடியே எங்க பாஸுக்கு இந்த ஆர்டர் வந்துச்சு. என்னமோ கேக் ஆர்டர் வந்த மாதிரி சொல்றீங்க. டேய் கம்முனிரு, கவனி. அப்போ இருந்தே எங்க பிளானை நாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏண்டா 1 மாசமா பிளான் பண்ணிமா உங்களால ஒருத்தனையும் கடத்த முடியல?
டேய் சாரப்பாம்பு வாயை மூடிட்டு சும்மா இருடா. உங்க பாஸ் கிட்ட கடத்த சொன்னது யாரு? அவன் ஒரு கிராமத்தான். அவன் பேரு நாதாரி நாகராஜ். எது? நாதாரி நாகராஜா? அவன் சொந்த ஊர் ஏதோ நாதாரி பாளையமாமா. அவன் எதுக்காக எங்களை கடத்தணும்? உங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஏதோ 20 வருஷம் பகையாமா. 20 வருஷம் பகையா? அவனுக்கு வேணுங்கிற ஏதோ ஒரு பொருள் உங்க அப்பா கிட்ட இருக்காமா. அதுக்காக தான் உங்களை கடத்த சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு பொருள் வேணும், அது உங்க அப்பா மட்டும் தான் இருக்கு. இதேதான் அந்த கிட்னாப்பரும் போன்ல சொன்னான். என்ன பொருளா இருக்கும்? அது எப்படி படி குழந்தைய கடத்திட்டு இவ்வளவு கூலா வெளியே சுத்திட்டு இருக்காங்க? பரவாயில்ல, என் அளவுக்கு இல்லைனாலும் நல்லாதான் சண்டை போடுறீங்க. அடிங்க, நேரத்தில் எங்க ரெடி பண்ணிட்டு இருக்க? சும்மாமா நீ அலர்ட்டா இருக்கேன்னு செக் பண்ண. போடி, நானே இன்னைக்கு நடந்த நினைச்சு எங்க நம்மள அவங்க நெருங்கிட்டாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். அவங்க நம்மளை நெருங்குறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள நெருங்குற நேரம் வந்துருச்சுமா. அப்படி பேசி பிரசையும் கொடுங்கடா. பல்ல வலிக்கு டீயே கீழே குடிப்பான். இவங்க வேற ஏதோ ஊருக்கு நம்மள கடத்திட்டு வந்துட்டாங்க. வேற ஊருக்கா? வேற ரூமுக்கு தான்டா மாத்தி இருக்கிறேன். ஏய் ராமசாமி. டேய் ரங்கசாமி. ரங்கசாமி இல்லடா, ரங்கா. அதே மாதிரி ராமசாமி இல்ல, ரமேஷ். அப்ப உன்னோட ஒரிஜினல் பேரு ராமசாமியா? அனிதா ராமசாமி. நல்லாவே இல்ல. அத பேச பைத்தியமே, அத பேச நேரம் ஆடிதே. பெட்டி எங்கடா? எந்த பெட்டிடா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை ஏமாத்தி கொண்டு போனேன், அந்த பெட்டிடா. ஏமாத்தி கொண்டு வந்தியா? அட பாவி மனுஷா, நீ ஃப்ராடா? டாடி இல்லடி, ஓ 3 பிள்ளைகளுக்கு டாடு. நீ போடு. புரா. ஏங்க சிவதாசுங்க. ஆமால. டேய் எங்க சிவதாஸ் எங்கடா வச்சிருக்கா? இப்ப சொல்லு, பெட்டி எங்க? சொல்றேன். ஆனா ஆனா என் 3 பசங்களும் என் முன்னாடி நிக்கணும், அப்பதான் சொல்லுவேன். இப்ப இதுல என்ன ஜோக்கருக்கு நந்தால் சிரிக்கிறான்? விடு, கோபப்படாம சிரிக்கிறேன்னு சந்தோஷப்படு. சொல்லுங்க சார். யோ ஸ்கார்பியோ, அந்த கடத்தி வச்சிருக்கிற பையனை உடனே நம்ம லொகேஷனுக்கு கொண்டு வா. உங்க லொகேஷனுக்கா? எதுக்கு சார்? அவங்க அப்பன் அவங்க பசங்க இருந்தா தான் எல்லாத்தையும் சொல்லுவானா. அப்பாவா? அப்ப அவங்க அப்பா அம்மா நீங்க தான்? ஆமாயா, அவங்க 2 பேரும் என் கஸ்டடியில தான் இருக்காங்க. என்ன சார், எங்கிட்ட வேலையை கொடுத்துட்டு உங்க இஷ்டத்துக்கு எதோ பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு ஸ்கார்பியோ, காசு வாங்குறவன் நீ, கொடுக்கறவன் நான். வாங்குறதோட நிறுத்திக்கணும், இந்த கேள்வியில கேட்க கூடாது. ஒழுங்கா சொன்னதை செய் இப்போ.
ஏயோ பணத்தை சொல்லையா வாரி இறைச்சிருக்கேன், பசங்களை அந்த கேங்கு தூக்கிருச்சு இந்த கேங்கு தூக்கிருச்சுன்னு சொல்ற. உனக்கு 2 நாள் தான் டைம். ஒண்ணு பசங்க வரணும், இல்ல நான் கொடுத்த பணம் வரணும். காசு வாங்குறவன் நீ, கொடுக்குறவன் நான். வாங்குறதோட நிறுத்திக்கணும், இந்த கேள்வியில கேட்க கூடாது. இந்த கெட்டப்ல என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவன் பேரு கொரில்லா பாண்டியன், இவ பேரு மிருதுலா பாண்டியன். இவங்க 2 பேரும் எங்கேயா பாத்திருக்கியா? இவங்க நான் பாத்திருக்கேன். இவங்க எங்க ஏரியா கிட்டதான் இருக்காங்க. அப்படியா? அப்ப என்ன கூட்டிட்டு போறியா? வாங்க போலாம். எங்களுக்கு ஒரு பொருள் வேணும். அவனுக்கு வேணுங்கிற ஏதோ ஒரு பொருள். அது உங்க அப்பா மட்டும் தான் இருக்கு. உங்க அப்பாவுக்கும் அவனுக்கும் ஏதோ 20 வருஷ பகையாமா. ஒரு பொருள் வேணும். அது உங்க அப்பா மட்டும் தான் இருக்கு. 20 வருஷ பகையாமா. நீ ஏன்டா கத்துற? இல்ல மாப்ள, நீ கத்த வர மாதிரி இருந்துச்சு, அதான் உனக்கு ஒரு கம்பெனி கொடுக்கலாமேன்னு. ஒண்ணு வேணாம், வாய மூடுறா. வர வர அந்த குரங்கு போய் சேட்டை தாங்க முடியல. அப்பா, நேத்து போன்ல பேசின கிட்னாப்பர் லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டேன். அதுக்கேண்டா வாய் இப்படி வச்சிருக்க? போண்டா. இங்கயா? இருட்டா இருக்கு, ஒண்ணும் தெரியல. உள்ள போய் பாருங்க, தெரியும். பாஸ் சொல்லுங்க. மிருதுலா எங்க? அவளா? நீங்க 2 குள்ளா பசங்க போட்டோ அனுப்பிருந்தீங்கல்ல, அவங்கள தேடி போயிருக்கா. இப்ப அந்த பையனை கூப்பிட்டு நான் சொல்ற லொகேஷனுக்கு வா. எதுக்கு பாஸ்? நான் என்ன சொல்றனோ அது மட்டும் செய். சரி பாஸ். டேய், உனக்கு இன்னைக்கு வேற எதுக்கு ஷிஃப்டிங்டா? படம் சார். லூசா. சொல்லு பேபி, எங்க இருக்க? எங்க கிட்டதான் இருக்கா. உன் பேபிக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னா வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்பியிருக்கேன். அந்த லொகேஷனுக்கு இப்ப வந்துடுறேன். அந்த 2 பசங்களை கூட்டிட்டு சொல்லுக்குள்ள கட் பண்ணிட்டான். 2 பசங்க? அப்ப கடைசி பையனை நீங்க கடத்தலையா? நாங்க தான் யாரையுமே கடத்தலையே. உன்னை கேட்டாங்களாடா? Turn left. left. Turn right. ஆஹா, கண்டுக்க போ. ரைட்டில் போக சொன்னால் லெஃப்டில் போக்குறதா பைத்தியம். சரி. ஹலோ பாஸ், பேபி யாரோ கடத்திட்டாங்க பாஸ். கடத்திட்டாங்களா? ஆமா பாஸ், அவங்க அனுப்புற லொகேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்ப அந்த பையன்? அவன் அங்கே தான் பாஸ் இருக்கான். முட்டாள். அப்ப அந்த பையனை தனியா விட்டு வந்தேன். பாஸ், அதெல்லாம் பேச டைம் இல்ல பாஸ். என் பேபி நான் காப்பாத்துறேன். வைங்க. அப்போ அந்த சின்ன பையனை நீங்க கடத்தல. அப்ப மிச்சம் இருக்கிற ஒரு பையனை தான் நமக்கு வேணும். நீ மறுபடியும் அவனுக்கு போன போட்டு அந்த பையனோட வர சொல்லு. என்னடா இந்த வீடு பார்க்கவே படுபயங்கரமா இருக்கு. ஏய், அமைதியா வாங்க. டேய் சிவதாசே, டேய் மானசே. வந்து. ஏய் சிவதாசே, உனக்கு ஒண்ணும் ஆகலடா. எனக்கு ஒண்ணும் ஆகலடா. எனக்கு கண்டுபிடிச்சு பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. ஐ லவ் யூ ஆல். ஐ லவ் யூ ஆல். ஏன்டா அழுகிறீங்க? ஏன்டா வந்ததுல இருந்து குடிக்கவே இல்லையாடா? கப்பு தாங்கல. Make a U-turn. வந்துங்க. டேய் பேசுறது கேளுடா. வர்றப்போ ஒழுங்கா அந்த பையனை கூட கூட்டிட்டு வா. அந்த பையனோட மட்டும் நீ வரல, உன் பேபி. சரி வந்துடுறேன். பேபி வராத. இந்த பையன் தான் நமக்கு முக்கியம். நீ அவன் கூடயே இரு. இவங்க
இவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே பேபி. ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டுமே, திரும்ப எப்படி போறது? அப்ப வீராவை இந்த கேங்கும் கடத்தல. அப்போ அந்த ஆன்ட்டி எந்த கேங்கா இருப்பாங்க? இங்க இருக்குது சேஃப் இல்ல, வாங்க இங்க இருந்து எல்லாரும் கிளம்பலாம். எப்படியோ ஒரு வழியா சிவதாச கண்டுபிடிச்சாச்சு. மோஹித் எந்திரா டே. எந்திரிங்க. வர்ணா, ரக்ஷிதா, அக்ஷரா எந்திரிங்க. சிவதாஸ் நம்ம இப்ப எங்க இருக்கோம்? உனக்கு தெரியல? பிளாக் தண்டர். அப்ப என்னடா எனக்கு மட்டும் தெரியுமா? டே மானஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நாங்களாம் ரொம்ப ஜாலியா இருக்கோம் பாரு. உனக்கு தெரியல? எங்களுக்கும் அதே பயம் தான். கொஞ்சம் கம்முனு இரு. டேய் ஸ்டார்டிங்ல அப்படிதான்டா இருக்கும், போ போ பழகிடுடா. நீங்களாம் இவ்வளோ பேர் இருக்கீங்க, நான் தனியா இருந்தேன் தெரியுமா? டே மாப்ள அங்க கொஞ்சம் பாரு. வர்ணா, இவரை எங்க பிடிச்ச? அதுவா, ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த அங்கிளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அன்னைக்கு டியூட்டியில் இருந்தாரு. அவருக்கு டீஹைட்ரேட் ஆகி கீழே விழுக போயிட்டாரு. அப்போ நான் தான் அவருக்கு தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். தண்ணி கொடுத்ததெல்லாம் ஓகே தான், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆனது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். டே மாப்ள இப்போ பாரு. மிஸ்டர் சங்கடகுமார் அட்டென்ஷன். சார் குட் மார்னிங் மிஸ். என்ன சார் நீங்க எல்லாம் ஒரு போலீஸ். ஏய் சரபாபே பாய் பண்ணு. எங்க பிடி மாஸ்டர் விட்டுருந்தா கூட காப்பாத்திருப்பாரியா. இதுல எஸ்ஐன்னு ஒருத்தர், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக போறான்னு ஒருத்தர். டேய் முட்டை பாண்டா, இப்படி வளவலன்னு பேசாம இங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிங்க. இந்த கயிறவுத்தா தான் தப்பிக்க முடியும். இந்த கயிறு எப்படி அவுக்குறது? நான் வேணா அவுத்து விட்டுட்டுமா? கயிறு அவுத்துறதுக்கு இத்தனை பேர்? டேய் கமாண்டோ. ஏய் நீங்க எங்கடா வந்தீங்க? கீழே வாங்கடா. என்ன டேய், உனக்கு வேற தனியா சொல்லுமா? கீழே போ. இது மட்டும் எங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. இழுத்துட்டு வாடா அவங்கள. அப்பா, அம்மா, மானஸ், சிவா, அந்த பையனை வேற காணோம். பாஸ் என்ன சொல்லுவாரோ? என் பேபியும் காணோம். எல்லாம் போச்சு போச்சு போச்சு. பேபி, அந்த பையன் தப்பிச்சு போயிட்டான் பேபி. டேய் அவன் பாஸோட கஸ்டடியில தான் இருக்கான். பாஸ் கஸ்டடி இல்லையா? அவன் எப்படி பாஸ் கஸ்டடி இல்ல? பேச நேரம் இல்ல, வண்டியில இரு. ஆமா, நீ எப்படி தப்பிச்சு வந்த? இவங்களை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? என்ன டீல் பண்ணுவ? Keep
சூப்பர் பேபி, நீ இருக்கிற வரைக்கும் என்ன யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. யோ இழுக்காதையா, கை இருக்குதுல்ல. பா நீ என்னப்பா பூமிக்ஸ் விளம்பரத்தில் வர மாதிரி உட்காந்துருக்க? டேய் கக்கத்துல வேர்க்கு சொன்னடா, இந்த வெள்ளச்சட்டக்கார சட்டை கழட்டி விட்டான்டா. பாக்க ஏய் சாலா, இங்கேயும் வந்துட்டீங்களாடா? ஏன் பாஸ், நீங்க என்ன ஒரு குட்டி பிரைமரி ஸ்கூல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இவரு யாரு, பிடி சாரா? ஏய் கம்மன் இருக்குடா. யோ பொம்பளை போய் இடத்துல முட்டா பண்ணி முட்டுருக்க லாஸ்க். இது காது, கண்ணு இல்ல. ஏய் பாஸ், நீங்க அந்த லுக்க மட்டும் மாத்த மாட்டீங்க. அவ எங்களை போட்டு அந்த வெளு வெளுத்துட்டு போறா, திருப்பி அடிப்பீங்கன்னு பார்த்தா தாத்தா தாத்தா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டீங்க. நமக்கு அந்த குழந்தைகளும் அவங்களோட அப்பா அம்மாவும் தான் முக்கியம். ஆனா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க அவளும் முக்கியம். பாஸ், அவன் முக்கியன்றீங்க, அப்புறம் ஏன் அனுப்பி விட்டீங்க? டே முட்டாள், அவளை ஒன்றும் சும்மா அனுப்பி விடல. நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப அவ போன்ல இருந்து லைவ் லொகேஷனை நமக்கு ஷேர் பண்ணிட்டேன். அடுத்த 8 மணி நேரம் அவ எங்க இருக்கான்னு நமக்கு தெரியும். அவளை மட்டும் இல்ல, அவங்களையும் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர் பாஸ். இப்ப வச்சு சொல்லுங்க, எங்களை எது கடத்தி வச்சிருக்கீங்க? பா யாருப்பா இவங்களா? யோ என்னைய பண்ணி தொலைச்ச, இப்ப யார் சொல்லு. அவன் எப்படி சொல்லுவான், நான் சொல்றேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி தம்பிகளா வாங்கப்பா, நேரமாகுது, இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு. வாங்க வாங்க. ஏ ராமசாமி, நான் எம்புட்டு தூரம்டா இருக்கு? காலிலேருந்து அடிக்கிற வெயிலில் புதையில தெரேன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம்டா. என்னால் முடியல. வாடா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கண்டிப்பாக கிடச்சிரும் ஐயா சொல்லியிருக்காரு. என்னென்ன ஐயா சொல்லியிருக்காரு? என்ன போதில் ஏது போதிலே தெரில, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு விட்டு காலையிலேருந்து வெயிலில் சுற்றிட்டு இருக்கோம். ஆமாண்டா ரங்கராஜ், இது என்ன புதையல்னு தெரியாமல் ஒரே அடி எடுத்து வைக்கக்கூடாது. எப்பா அங்கே என்ன நின்று பேசிட்டு இருக்கிறீங்க? வாங்கப்பா கொஞ்சம். ஐயா நாங்கள் வரலைங்கய்யா. இது வரலையா? ஏன் வரல? என்னாச்சு? ஐயா ஏதோ புதையில இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க. புதையில இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர காலையிலேருந்து அதை கண்ணில் கண்ட மாயம் இல்லை. ஆமாங்க ஐயா, அது என்ன புதையில எதுக்காக தேடுறோன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் கூட வரோம். ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் கோயிலில், அதான் நம்மளை உள்ள விட மாட்டாங்கல்ல, அந்த கோயிலில் தான் பண்டைய காலத்தில் உபயோகப்படுத்தின தங்க பொற்காசுகள் பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. அந்த கோயில் நம்ம ஊருக்கும் சரி பக்கத்தூருக்கும் சரி ரெண்டுக்கும் பொதுவான கோயில். அது வரைக்கும் அந்த கோயில் காவலாளியாக 2 ஊருக்கு பொதுவான ஒரு ஆள் தான் இருந்தார். அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போக கோயிலுக்கு காவலாளியாக யார் போடுறதுன்னு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ தான் 2 ஊர்லேருந்து ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து 2 காவலாளியாக போட்டாங்க. அதில் நம்ம ஊரை சேர்ந்த காளியும் ஒருத்தர். காளிக்கு அந்த பொற்காசு மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது. ஒரு நாள் அவனும் அவன் நண்பனுமான நம்ம ஊரை சேர்ந்த முத்தையாவும் அந்த பொற்காசுல திருடிட்டு போயிட்டாங்க. அவங்க திருடிட்டு போனதுனால தான் நம்மளை அந்த கோயிலுக்குள்ளே விடமாட்டேங்கிறாங்க. அதனால் நம்ம ஊருக்கே ஒரு கெட்ட பேர். ஐயா இந்த கதையில எங்கள் அம்மா சொல்லியே கேட்டிருக்கேன். இப்போ இந்த புதையலுக்கும் இந்த கதைக்கு என்ன சம்மந்தம்? அந்த திருட்டு போன பொற்காசுகள் தான் இந்த புதையலை. ஐயா என்னையா சொல்றீங்க? அந்த சமயத்தில் அந்த பொற்காசுகளை எங்கேயும் விற்க முடியாதனால அதை மண்ணில் புதைச்சி வச்சுட்டு தான் முத்தையா சாகருக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான். இந்த வரைபடத்தில் இருக்கிற இடத்த தான் இப்போ நம்ம தேடி வந்திருக்கோம்.
எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சரியாக செஞ்சுட்டேன். இனி 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 நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிடலாம். ஏண்டா இப்போ இந்த பொற்காசு ஊருக்குள்ளே போய் கொடுத்து கோயிலுக்குள்ளே போய் என்ன பண்ண போகிறோம்? என்னடா சொல்கிற? பேசாம நம்ம வித்துட்டா? டேய் ஏற்கனவே எடுத்தவன் விற்க முடியாம தானடா புதைச்சி வச்சுட்டு போயிருக்கான். டேய் எந்த காலத்துலடா இருக்க? இப்போ நம்ம நினச்சா என்ன வேணா பண்ணலாம்டா. வெளியூரோ வெளிநாடு எங்கே போய் இதை வித்து வந்துடலாம். இல்லை எனக்கு எதுவும் சரியா பண்ணல, தப்பா இருக்கு. நிறுத்துறா, இவன் சொல்றதா சரி. நீ வந்தவா நாடி கிளம்பு. இங்கே பாரு, இதை மட்டும் சரியா பண்ணுறேன். வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்காம சொகுசா வரலாம்டா. நான் சொல்கிறேன் மட்டும் கேளுங்க. ஐயா ஏதோ பொறுப்பு முடிச்சேன்னு சொன்னீங்க ஐயா, என்ன பொறுப்புங்க அது? அது இந்த விஷயம் தெரிஞ்சதும் கோயில் தர்மகர்த்தாவும் ஊர் பஞ்சாயத்து தலைவரும் இது எடுக்கிற பொறுப்பை கிட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னப்பா. சரிங்க ஐயா, நாங்கள் உங்கள் கூட வந்தது யாருக்கா தெரியுமாங்க ஐயா? தெரியாது. நான் வயசான காலத்தில் நான் வந்து இதெல்லாம் எப்படி தோண்ட முடியும்? அதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். அப்போ தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஐயா கண்டிப்பாக அந்த பொற்காசை கோயிலில் கொடுக்கணுமாங்க ஐயா? ஆமாப்பா கொடுக்கணும், அதுக்கு தானே தோண்டி எடுத்திருக்கோம். கொடுக்கணுமா? என்னப்பா சொல்ற? கொடுக்கணுமா? கேட்கறல கொடுக்கணுமா? ஒரு பஸ் வரும், அதிலே போயிடலாம். சீக்கிரம் வாடா. பயமாச்சு. டேய் எங்கடா ராமசாமி? இப்படித்தான் எங்களை ஏமாத்தி அந்த பெட்டியை தூக்கிட்டு போனான். சொல்றா, பெட்டி எங்கடா? என்னப்பா இப்படி திருடிட்டு வந்திருக்க? எங்க அப்பாலாம் ஒரு பென்சில் திருடிட்டு வந்தா கூட அப்படி திட்டுவாரு. உங்க அப்பா என்னடா இவ்ளோ பெரிய திருட்டு பண்ணிட்டு இருந்திருக்காரு? ஐயோ திருட்டு அங்கிள். அப்ப நான் திருட கொண்டாட்டியா? டேய் இப்ப பெட்டி எங்கன்னு சொல்ல போறியா இல்லையா? என் பசங்களை வரட்டும், அப்புறம் சொல்றேன் நான். டேய் அதான் வந்துட்டாங்களாடா. 2 பேரும் வந்திருக்காங்க. 3வது பையன் எங்க? 3வது பையன்? 3வது பையன் அதான் 2 பசங்க வந்துட்டாங்கல்ல. இப்ப சொல்லு, 3வது பையன்லாம் வரமாட்டான். டேய் பொற்காசுங்கடா, சொல்ல போறீங்க இல்லையா? சொல்லு, எங்க இருக்கு? அட பைத்தியமே, எனக்கு என்ன தெரியாது, விடு. சரி பாஸ் கீழே கீழே.
டேய் மௌனே, என்ன சத்தம் இல்லாம உட்காந்துருக்க? நைனாவா? டாடி தான் நீ கூடுவ. நீ யாரு? என் பையனை கடத்த நீ? சொல்றேன்டா ராமசாமி. அப்புறம் ரங்கசாமி எப்படி இருக்க? ஏய், யார் நீ? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? இந்த இடம் எப்படி உனக்கு தெரியும்? சொல்லுமா. நாங்க சொல்லிதான் தெரியும்னு. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இங்க எங்க ஏறிட்டு வர? போய் போங்க. சரிமா சரிமா. யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? டேய் கண்ணா ஆபரேஷன். யோ சங்கடகுமார், என்னையா இதெல்லாம்? எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு இப்பவே கால் பண்ணி வர வச்சிடலாம். அப்ப வரணா? டேய் என்னடா என்ன பாக்குறீங்க? ஆமா, நீ தானே கூப்பிட்டு வந்த. நீயும் இவங்க கேங்கா? எதுக்கு வீராவை கடத்துனீங்க? நான் கடத்தினா என்ன வரணும்? உன்னை போய் நம்பினோம் பாரு. எங்களெல்லாம் ஏமாத்திட்டல. இதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஏன் வரணும் இப்படி பண்ண? டேய் நிறுத்துங்கடா. யோ அங்கிள், உன்னால இப்ப எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்க. வர்ணாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏங்க அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கா. அப்பா அவ பக்கத்துல வந்துட்டா. 3, 2, 1. அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள்? அங்கிள் 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 தேங்க்ஸ் பாப்பா. ஹாய் அங்கிள். பாப்பா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சரி, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அங்கிள் கூப்பிடு, அங்கிள் ஓடியாந்துருவேன். சரியா? சரி அங்கிள். சரி, பார்த்து போ. பாப்பா ஏதாவது பிரச்சனைனா அங்கிளை கூப்பிடு. சரிங்க அங்கிள். சாரி வர்ணா. சீ நிறுத்துங்க. ஆஃப்டர் கோயிங் ஹோம் நோ ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ ஆல். இப்படி மானசியும் உங்க குடும்பத்தையும் நெருங்கிறதுக்காக தான் வர்ணாவை டார்கெட் பண்ணோம். ஏய், எதுக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருக்கீங்க? யார் நீங்க? நாங்க யாருங்கிறது இருக்கட்டும், பொற்காசு எங்கடா வச்சிருக்கீங்க? பொற்காசா? இவன் என் கூட்டாளி, இவன் கேக்குற நியாயம் இருக்கு. நீங்க யாரு? நீங்க இதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? ஆமா, எனக்கு ஒரு டவுட். அங்கிள் 20 வருஷத்துக்கு முன்னாடி திட்டினாரு, எதுக்கு இப்ப வந்து தேடுறீங்க? இப்பதானே எங்க இருக்காங்கன்னே தெரிஞ்சது. இப்ப மட்டும் எப்படி தெரிஞ்சது? அதானே, இப்ப எப்படி தெரிஞ்சு? எல்லாம் மொண்டாட்டினாலதான். எது? நான் என்ன பண்ணேன்? ஹலோ மக்களே, வெல்கம் டு அனிதா குட்டி சேனல். என்ன எப்பவுமே நீங்க மட்டுமே வீடியோ போட்டுருக்கீங்க? உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? உங்க ஹஸ்பண்ட் யாரு? உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க? இப்படி நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்கல்ல. இன்னைக்கு நான் உங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண போறேன். இதுதான் என்னோட முதல் பையன் மானஸ். அடுத்து என்னோட 2வது பையன் சிவதாஸ். அதுக்கடுத்து என்னோட 3வது பையன் கடைக்குட்டி வீரா. அப்புறம் நான் உங்களுக்கு என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு காமிக்க போறேன். வாங்க போலாம். என்னங்க என்னங்க, இவருதான் என்னோட ஹஸ்பண்ட். என்னடி பண்ற? அது ஒண்ணும் இல்லைங்க, அவரு ரொம்ப ஷை டைப். நான் இன்னொரு நாள் காட்டுறேன். இன்னைக்கு நான் கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு உங்களுக்கு காட்டியே தருவேன். அவரு பாருங்க என்னோட போனை எப்படி உடைச்சிருக்கிறாருன்னு. என்னதான் ஷை டைப்பா இருந்தாலும் இப்படிதான் போன் உடைப்பாங்களா? அவரை எப்படியாவது பழி வாங்கியே ஆகணும். என் வீட்டுக்காரருக்கு போட்டோ எடுக்கிறதும் பிடிக்காது, போட்டோ போஸ்ட் பண்றதும் பிடிக்காது. அதனால அவரை பழி வாங்குறதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அவரோட சின்ன வயசு போட்டோ ஒன்று இருக்கு, அதை நான் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண போறேன். அது இந்த போட்டோ தான். அடி பாவி, எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? ஏய், பொற்காசு எங்க இருக்குன்னு ஒழுக்கா சொல்லிடுறா.
உன்னையாவது நான் கேட்டிருந்தேன். இப்ப இவங்க யாருன்னு தெரியல, இவங்களும் கேட்கறாங்க. ஒழுக்கமா சொல்லிடுறா. சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா கண்டிஷனு? அதான் குழந்தைங்களாம் வந்துட்டாங்களடா. எங்க கையிலுக்கு கட்டெல்லாம் அவுத்துடு, அப்பதான் எனக்கு சொல்லுவேன். கட்ட அவுத்துடணுமா? அதெல்லாம் முடியாது. ஐயோ மானசு சிவா வீரா, உங்க அப்பாக்கு பைத்தியம் முடிஞ்சிருச்சுடா. सुनो, तुम्हारा मालिक मुझे आत्महत्या के मारा. வீரா, உங்க அப்பா அவ்வளவுதான் சொல்லி வச்சிரு. जोर हमारा दोस्त रहे डर रगना. அந்த பயம் இருக்குண்டா. என்ன கட்டி வச்சு, என் பொண்டாட்டி கட்டி வச்சு, என் புள்ளையில கட்டி வச்சு, அவ்வளவு அடியாளர்கள் வச்சுக்கிட்டோம் என் கட்ட உத்தர பயப்படுற பாரு, அந்த பயம் எனக்கு பிடிச்சிருக்குடா. ஒழுக்கமா கேட்டிருந்தாலும் கூட அவுத்து விட்டுருப்ப. இப்ப கண்டிப்பா அவுத்து விட மாட்டேன். நீ ரொம்ப பேசிட்ட. ரக்க ப்ளீஸ் 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 அவுத்துறா அவுத்துறா டேய் சொல்லிடுடா டேய் ப்ளீஸ் 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 டேய் ஈசா டேய் ஏய் அவுத்து விடுங்கடா பாய்ஸ். டேய் 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 இங்கிலீஷ்லாம் தெரியும், போங்கடா டேய் போய் கட்ட அவுத்து விடுங்கடா. எக்ஸ்கியூஸ் மீ, வலி ப்ளீஸ். ஏய் இப்பவாது சொல்லுடா, அந்த பொட்காஸ்ட் எங்கடா? 20 வருஷத்துக்கு முன்னாடி. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க தவாணி சொல்லுங்க புரியுது. டேய் யோ, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன பண்ணன்னு மட்டும் சொல்லு. அந்த பொற்காசை தூக்கிட்டு டவுனுக்கு வந்தனா, அப்போ சந்துலால்னு ஒருத்தரை பார்த்தேன். அவர் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறதுலையும் ஸ்மக்லிங் பண்ணுறதுலையும் கை தேர்ந்த ஆள். ஆனால் அவர் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் கார்மெண்ட் பிஸ்னஸ் மேன். அவர்கிட்ட தான் நான் இந்த பொற்காசை விற்கலான்னு வந்தேன். இந்த பொற்காசை பார்த்த உடனே அவர் பயங்கர சந்தோஷப்பட்டார். எனக்கு அது மூலமாக நிறைய பணம் கிடைச்சிது. பணம் மட்டும் இல்லை, அவர் எனக்கு வேலையும் கொடுத்தாரு. நானும் அவர் கூட சேர்ந்து நிறைய கேப் மாதிரித்தனம் பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போய் அவர் பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பொற்காசை விற்கிறதுக்கான நேரமும் வந்துச்சு. வெளிநாட்டிலிருந்து அதை வாங்க கிளைண்ட்ஸ் வந்தாங்க. வாங்க வந்தவங்க உலக லெவல் ப்ராடர் இருப்பாங்க போல. அவங்கள அப்படியே அலேக்கா போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு போலீஸ் எல்லா பக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. என் மாமி சந்திலால் சூதானம் அந்த பொற்காசனை பறிக்க வச்சுட்டான். கொஞ்ச நாளைக்கு எந்த இல்லீகல் பிஸ்னஸும் பண்ணாமல் கார்மெண்ட் பிஸ்னஸ் மட்டும் பார்க்க ஆரம்பித்தோம். கொஞ்ச நாளில் என் மாமனும் உடம்பு சரியில்லாமல் மண்டையை போட்டான். அதுக்கப்புறம் அந்த கார்மெண்ட் பிஸ்னஸை நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் இறங்கல. இதுதான்டா நடந்துச்சு. அப்ப எங்க அப்பாவும் ஃப்ராடா? ஏய் இதெல்லாம் சரிடா, அந்த பொட்காஸ்ட் இருக்கா இல்லையா? இப்ப எங்க இருக்கு? அது இருக்குடா. அது எங்க இருக்குன்னா, எங்க இருக்குன்னு சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு சேஃபா அனுப்புங்க, அப்புறம் சொல்றோம். அவன் சொல்றான்ல, அதே மாதிரி குட்டி விடு. இங்க பாரு, கன் எடுத்து சுட்டேன் வை. ஒழுங்கா சொல்ற பொற்காசு எங்கனே? சுடு, நல்லா சுடு. நான் செத்துட்டா பொற்காசு எங்க இருக்குன்னு யாரு சொல்லுவா? ஏய் அவங்கள வீட்டுக்கு அனுப்புனா சொல்லிடுவீங்களடா? சொல்லுவேன்டா. ஏய் முதல்ல அவங்கள எல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்கடா. சரி சரி சரி, வாங்க வாங்க போலாம், வாங்க வாங்க. சாரி மேடம். ஏய் வாங்க வாங்க போலாம். டேய் மானசு, நாங்கெல்லாம் போதும்டா. எனக்கு வேண்டி நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதே போதும்டா. இங்க பாரு, இதுக்கு மேல நீ சொன்னாலும் நாங்க உங்க கூட இருக்க மாட்டோம். இருப்போம் ஒரு நினைப்பாரு இருக்கு உனக்கு. இவ்வளவு நேரம் இருந்ததே பெருசு. நாங்க இவ்வளவு நாள் இருந்ததுக்கு நீ திரும்ப வந்தனா எங்களுக்கு அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சு கொடு. அதுதான் பனிஷ்மெண்ட். சரி சரி சரி, கிளம்புங்க கிளம்பு. சரி வரேன்டா ஐயா சாமி. ஏய் நீ சொன்ன லொகேஷன் இதானே? இதுதான். ஏன் பாஸ், நம்ம ஏன் அங்கே காரை நிறுத்திட்டு வந்தோம்? நம்ம வரது தெரிஞ்சு சுதாரிச்சாங்கண்ணா. இதுன்னா கரெக்டா பேசு. வாங்கின காசுக்கு 3ல ஒரு பையனாச்சும் பிடிச்சிருக்கியா? வாயா. யார் பாஸ் இவன்? ஓவரா பேசுறான். நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவதான் நம்ம காசு கொடுக்கறவரு. காசு கொடுத்தா அதுக்கு ஓவரா பேசுவாரா? எல்லாம் முடியட்டும், அவரே முடிச்சிடலாம். நீங்க தானே? பா 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 பா. ஏய் என்னடா யாரையுமே காணோம்? சும்மாவா? நாதாரி நாகராஜனா? வாங்கடா மேல போய் பார்க்கலாம். பாஸ் நாளை இரிட்டேட் பண்றான் பாஸ். வேலை முடியறது கொஞ்சம் கம்மி. ஏய் நீ சொன்ன மாதிரி பசங்க எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. இப்பவா சொல்றா பொட்காசங்கடா?
புது கோமாளி எங்கடா பொற்காசு? இன்னும் எத்தனை பேருடா? என்ன பாஸ் பொற்காசு கிற்காசுங்கறாரு? அதானே. அப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா பாஸ்? நாகராஜ், நாதாரிப்பாளையம் நாகராஜ். டேய் நாதாரி, வாடா வாடா வாடா. ஏ நாகராஜ், என்ன அடையாளமே தெரியாம மாறிட்ட? நட்ப வளர்க்க வரல, எனக்கு தேவை பொற்காசு. சோ இவன் வேறயா? இவன் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டான். ஏய் என்னடா மாத்தி மாத்தி பேசுற? இப்ப சொல்லல. டேய் இவனை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிட்டா. சரி சொல்றேன், ஆனா ஒரு கண்டிஷன். மறுபடியும் என்னடா கண்டிஷனு? சொல்லுவேன், எவனோ ஒருத்தன் சொல்லுவேன். அது யார் நீங்களே முடிவீங்க. நீங்க அடிச்சு குவிக்கிறோ சும்மா பேசுவீங்களோ தெரியாது. எவனோ ஒருத்தன் வாங்க அவன்கிட்ட சொல்றேன். வா கொஞ்சம் பேசணும். வா வா நாகராஜ். இங்க பாரு நாகராஜ், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். எல்லா பிரச்சனையும் அவனால தான். அன்னைக்கு பேசின மாதிரி இந்த பொட்காஸ்ட்டை நம்ம 2 பேரும் பிரித்து வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ நான் கூட கேட்கல, அவன் உன்கிட்ட சொல்லிட்டு நீ கேட்டு என்கிட்ட சொல்லு. சரியா? டபுள் ஓகே. பாஸ், அந்த நாதாரி பாஸ் போனவரை காணோம். ஆமா, எங்க காணா? நான் போய் பார்த்துட்டு வரேன். நான் பாஸா இவர் பாஸா? எல்லாம் நானே சொல்ல வேண்டியதா இருக்கு. சபாஸ் ஸ்கார்பியோ, சபாஸ். வா அவனை என்னன்னு பார்ப்போம். இங்க பாரு ஸ்கார்பியோ, காசு வாங்குறவன் நீ, கொடுக்கறவன் நான். வாங்குறதோட நிறுத்திக்கணும். இந்த கேள்வியில கேட்க கூடாது. பிரச்சனை வேண்டாம். பொற்காசு யாருக்குங்கிறத பேசி தீர்த்துக்கலாம். வா. அம்மா, டே பசங்களா வாங்கடா. ஏ வீரா வாடா. அடமுண்டியாப்பா வர முடியாதா? டேய் நான் உங்க அம்மாடா. இருந்துட்டு போவா? போட்டு போவி, என்னத்த பண்ணி வச்சாலா தெரியல. என் பையன் எங்கிட்டே வர மாட்டேங்கிறா. அம்மா ஆன்ட்டி திட்டுறேம்மா. அவங்களே டெய்லியும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. நீ வாங்கி கொடுத்தியா? ஐஸ்கிரீமா? டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? ஒட்டி பாவி, அறிவு இருக்கா கொஞ்சமாவது? சின்ன பையனுக்கு இப்படிதான் டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி தருவியா? அறிவு இல்ல? பேசாம அந்த ஆன்ட்டி அவனை கடத்துறதுக்கு என்னைய கடத்திருக்கலாம். இன்னுமா டிஸ்கஸ் நடக்குது? அப்படி என்னதான் பண்ணுவாங்க? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஓடுறாங்கடா, போய் புடிங்கடா.
ஆமா என் பாஸோட பாஸே காணா. ரொம்ப முக்கியம். பொறுக்காசு என்ன மூடிட்டு வாடி. எதுக்கு ஓடி வந்தீங்க? சாயந்தரம் ஆனா குடும்பத்தோட ஜாக்கிங் போற பழக்கம் உண்டு. அதாண்டா ஓடியாண்டா. ஜாகிங் ஆமா. எனக்கு ஏதோ சரியா பல்லடா. இவனுக்கு ஏதோ பிளான் பண்றானுங்க. வாடா ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம். அங்க யாரு இருந்தா தானே. என்னடா சொல்ற? டேய் இப்ப சொல்றா பொற்காசிங்கனே. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் சொன்னல யாரோ ஒருத்தர் தான் சொல்லுவேன். டேய் எங்கிட்ட சொல்றா? நீ யாரு? உன்கிட்ட சொல்லலாம். இப்ப சொல்ல போறே இல்ல? ஆண்டி இங்க வைக்க கூட இங்க வைக்கணும். டேய் லூசு, அப்படியே உங்க அப்பன மாதிரி இருக்கடா. அறிவே இல்லையா உனக்கு? ப்ளீஸ் விட்டுமா. நான் சொல்லிடுறேம்மா விட்டுமா அப்படின்னு சொல்லி நினைச்சியா? சுடு பாரு. மாமனை பத்தி தெரியாம கும்பல விளையாண்டுட்டு இருக்கா. பயம்னா என்னன்னு மாமன்ட்ட கேட்டு பழகணும். என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு மகனே கொழுத்து வச்சு பொண்ணே பட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு இருக்கிற மனசுல? ஏய் நீ ஒன்னும் பயப்படாதடி. இத மாதிரி எத்தனை ட்ரைல் நான் பார்த்திருப்பேன். ஏமா விடுமா. லூசு சொல்லி தொலையா. இப்ப சொல்லுவேல. பாஸ் நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க. இவங்களை இப்படியே விடக்கூடாது. இத்தோட இந்த கதை முடிஞ்சு. உள்ள வந்தாச்சு நம்ம கண்ணிடுமா. என்ன இடையா இது? எல்லாம் உங்க அப்பா இடம். தள்ளு. எங்க இருக்கு? ரொம்ப வருஷம் ஆச்சா, ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன ஒண்ணுமே இல்ல. என்னங்க நகை? ஏய் அது இருக்கு உள்ள வை. இந்தாம்மா நீ கேட்ட பொற்காசு. இப்பயாவது சொல்லுமா நீ யாருன்னு. முப்பத்தொன்னு, அப்படியே 32, நீ பார்த்த 33, 34, 36, 37. கமான் பா. அப்பா என்னங்க நேரமாச்சு, கோயிலுக்கு கிளம்ப வேண்டாமா? வாங்க போலாம். சரி வாமா, மாப்பிள்ளை வர வரைக்கும் அங்கே உட்காரலாம். நடல வா உட்காரு. தாத்தா
ஏன் தாத்தா நம்ம ஊர்லேயே கோயில் வச்சுட்டு இவ்வளோ தூரம் இங்கே வந்து சாமி கும்பிட்றோம்? நம்ம ஊர் கோயிலுக்கு போவோமா மாட்டோமா தாத்தா? மாப்பிள்ள பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. மாமா, நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தாங்க மாமா. ரொம்ப நன்றிங்க மாமா. என்ன மாப்பிள்ள நன்றி நல்லா சொல்லிட்டு போயிட்டு ட்ரைனிங் நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க. சரிங்க மாமா, வரேங்க. வரேன் தம்பிலே. பார்த்து போயிட்டு வாங்க. பாய்ப்பா. மறக்காம சேவ் பண்ணிட்டு போக மாப்பிள்ள, உள்ளூடாம போகிறாங்க. சரி, நான் ஒரு முக்கியமான சொல்லிப்பா வெளியே போயிட்டு வரேன். முக்கியமான வேலையா? எங்கப்பா? எல்லாம் நல்ல விஷயந்தாம்மா, போயிட்டு வந்து சொல்கிறேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வர ராஜா. டேய், ஏன்னா நீ எப்போ பார்த்தாலும் ஏமாத்தி விளையாண்டுருக்க? இரு, அப்பா போலீஸே வரட்டும், உன்னை முதல்ல பிடிக்க சொல்கிறேன். அதெல்லாம் என்ன பிடிக்க மாட்டாருப்பா. ஐ, தாத்தா வந்துட்டாரு. தாத்தா, என்னாச்சு தாத்தா? அப்பா அப்பா அப்பா, எனக்கு பாச்சு. அப்பா வாங்க. அப்பா அப்பா, பார்த்து வாங்க. உட்காருங்க ஃபர்ஸ்ட். அப்பா பார்த்து. அப்பா பார்த்து பாருங்க. மெதுவாப்பா. அப்பா என்ன பார்த்து? எங்கப்பா போனீங்க? கோயிலுக்குள்ள போகணும், பொற்காசு வேணும், அந்த பசங்களை பிடிக்கணும். அப்பா நீங்க முதல்ல எந்திரிங்கப்பா, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ப்பா. கோயிலுக்கு போகணும், பொற்காசு பொற்காசு வேணும், பொற்காசு வேணும். அப்பா அப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எங்களுடைய அடுத்த வீடியோ பக்கம் இங்கே கிளிக் பண்ணுங்க.